அகமதாபாத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. எதிர்பார்த்த மாதிரியே 3வது முறையாக இந்தியா சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றிருக்கிறது T20 உலகக்கோப்பை போட்டியில். இந்த போட்டி எப்படி சுவாரஸ்யமாக இருந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது. இந்தியா 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. சொந்த மண்ணில் இந்தியா முதல் முறை T20 உலகக்கோப்பை வென்று வரலாறு படைச்சிருக்காங்க. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல தான் இந்த இறுதிப் போட்டி நடந்துச்சு. இறுதிப் போட்டியில மிக எதிர்பார்ப்புகளோட இந்த இறுதிப் போட்டியானது நடந்துச்சு. குறிப்பா பார்த்தோம்னா இறுதிப் போட்டியில டாஸை வந்து நியூசிலாந்து அணியோட கேப்டன் மிச்சல் சாண்டர் தான் ஜெயிச்சாரு. டாஸை ஜெயிச்சு அவர் வந்து முதல்ல பவுலிங் தேர்வு செஞ்சாரு. தொடர்ந்து இந்திய அணியானது பேட்டிங் பிடிச்சாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்திய அணிக்கு வந்து ஒரு அதிரடி தொடக்கமே கிடைச்சிச்சு. அதாவது இந்த தொடரோட ஆரம்ப கட்ட போட்டிகளையும் சரி, இறுதி வரைக்கும் சரி, தடுமாற்றத்தோட விளையாண்ட அபிஷேக் சர்மா இறுதி போட்டியில வந்து ஒரு மிக அபாரமான தொடக்கத்தை கொடுத்தாரு. பவுண்டரி மலை பொழிஞ்சார் அப்படின்னு சொன்னா நியூசிலாந்து பந்து வீச்சை வந்து சின்ன பின்னமாக்கினார். அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங்கை வந்து அபிஷேக் சர்மா கொடுத்தாரு. அவருக்கு இணையா வந்து சஞ்சு சாம்சனும் அபாரமான ஒரு தொடக்கத்தை கொடுக்க இந்திய அணியோட ஸ்கோரானு பார்த்தோம்னா தாறுமாற எகிர்ந்துச்சு. அதாவது பவர் பிளேக்குள்ளேயே அதிக ரன்களை குவிச்சாங்க. தொடர்ச்சியா வந்து பவுண்டரிகளையும் வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் அடிச்சாங்க. குறிப்பா பார்த்தோம்னா 21 பந்துகள்ல 52 ரன்கள் அடிச்சு அபிஷேக் சர்மா ஆட்டம் இழந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷானும் வந்து பட்டையை கிளப்பினாரு. அவரும் வந்து தொடர்ச்சியா வந்து நியூசிலாந்து பந்து வீச்சை சிதறடிச்சு தொடர்ச்சியா பவுண்டரிகள் அடிச்சு இந்திய அணியோட ஸ்கோரை வந்து இன்னும் அதிகப்படுத்தினாரு. மறுமுனையில சஞ்சு சாம்சனும் அபாரமா விளையாடி அரை சதம் அடிக்க இஷான் கிஷானும் அரை சதம் அடிச்சாரு. இதனால இந்தியாவோட ஸ்கோர் வந்து தாறுமாற உயர்ந்து ஒரு இமாலய இலக்கை நோக்கி இந்தியா வந்து பயணிச்சு. இருந்தாலும் ஒரு 15 ஓவர்கள் கழித்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஆட்டம் இழந்த பிறகு 89 ரன்கள் வந்து சஞ்சு சாம்சன் ஆட்டம் இழந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து பவுலர்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்க. என்றாலும் ஸ்கோர் வந்து 200 தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து 300 போகுமோ அப்படின்னு அந்த ஸ்கோரை வந்து கடைசியில் வந்து சிவம் துபே வந்து அதிரடியாக விளையாட அவர் 8 பந்தில் 26 ரன்கள் அடிச்சாரு. இதனால வந்து 20 ஓவர் முடியல இந்திய அணியானது 5 விக்கெட் இழப்புக்கு 285 ரன்கள் குதிச்சு. அதாவது தொடக்க வீரர்களாக களமிறங்கின அபிஷேக் சர்மா அரை சதம், சஞ்சு சாம்சன் அரை சதம், இஷான் கிஷான் அரை சதம், அந்த 3 வீரர்களுமே வந்து அரை சதம் அடிக்க சிவம் துபேயோட இறுதிக்கட்ட அதிரடியால இந்திய அணியானது 5 விக்கெட் இழப்புக்கு 285 ரன்கள் குதிச்சு. அடுத்து பார்த்தோம்னா 256 ரன்கள்னு ஒரு இமாலய இலக்கு. அதுவும் வந்து ஒரு இறுதிப் போட்டியில அழுத்தம் மிகுந்த இறுதிப் போட்டியில 256 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணியானது ஆடுச்சு. நியூசிலாந்து அணிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தொடக்கம் வந்து இல்லை. அந்த அணிக்கு வந்து பலமே இந்த தொடர் மூலம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட தொடக்க வீரர்களான டிம் சஃபோர்ட் மற்றும் ஃபின் ஆலன் 2 பேர் தான். ஆனா இந்த போட்டியில அக்சர் பட்டேலை வந்து முன்கூட்டியே பவுலிங் கொடுத்து ஃபின் ஆலன் விக்கெட்டை வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து வீழ்த்தினாரு. அதாவது அக்சர் பட்டேலுக்கு ஓவர் கொடுக்க ஃபின் ஆலன் வந்து திலக்கு ஒரு மாட்டை கேட்ச் ஆகி வெளியேற அங்கே இருந்து வந்து நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழ ஆரம்பிச்சு. குறிப்பா ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், சாப்மன் இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஓவர்களில் வந்து ஆட்டம் இழந்தாங்க. மறுமுனையில வந்து டிம் சஃபோர்ட் மட்டும் ஒரு போராடி பார்த்தாரு. அவர் ஒரு அரை சதம் அடிச்சாரு. என்றாலும் அந்த அவரோட பங்களிப்பு வந்து போதிய அளவுக்கு இல்லை. இறுதி கட்டத்தில் சாண்டர் வந்து ஓரளவுக்கு ஆடினாலும் தோல்வி முகம் வந்து ஒரு 10 ஓவர்கள் 12 ஓவர்களே வந்து நியூசிலாந்தோட தோல்வி முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இறுதி கட்டவர்கள் வந்து பும்ரா வந்து அபாரமா பந்து வீசி மொத்தமா பார்த்தோம்னா இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தா. இப்ப 19வது ஓவர்லயே பார்த்தோம்னா 159 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி ஆல் அவுட் ஆயிருக்கு. அதாவது 96 ரன்கள் வித்தியாசத்துல இந்த இறுதி போட்டியில இந்தியா ஜெயிச்சிருக்கு. இந்த வெற்றி மூலம் 3வது முறையா T20 உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி அப்படிங்கிற பெருமையை வந்து இந்தியா வந்து படைச்சிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 2007ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில முதல் T20 உலகக்கோப்பை இந்தியா வென்றுச்சு. அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையில 2வது முறையா T20 உலகக்கோப்பை வென்றுச்சு. இப்போது 2026ஆம் ஆண்டு 3வது முறையா சூரியகுமார் யாதவ் தலைமையில இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து T20 உலகக்கோப்பையை வென்ற அணி அப்படிங்கிற, அதாவது கப்பை வந்து டிஃபெண்ட் பண்ண அணி அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பை வென்ற முதல் அணி அப்படிங்கிற அந்தஸ்தும் வந்து இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு இதே நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணியானது சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தை ஜெயிச்சாங்க. இப்ப திரும்பி இதே நியூசிலாந்தை வீழ்த்தி T20 உலகக்கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2024ஆம் ஆண்டு தொடங்கி இந்திய ஆடவர் அணிக்கு வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி T20 உலகக்கோப்பை ஜெயிச்சாங்க. 25ஆம் ஆண்டு அதே ரோஹித் சர்மா தலைமையில சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சாங்க. இப்ப 26ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஐசிசி டிராபி, அதாவது T20 உலகக்கோப்பை ஜெயிச்சாங்க. அதாவது வந்து இது ஒரு ஹாட்ரிக் ஐசிசி டிராபி அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் 2027ஆம் ஆண்டு நடக்க போற உலகக்கோப்பையும் இந்த
இந்திய அணிக்கு வந்து இது வந்து ஒரு உத்வேகமா பார்க்கப்படுது. ஒட்டு மொத்தமா இந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த இந்திய அணிக்கு இதாக இருக்கு. இந்த தொடர்ல பார்த்தோம்னா இறுதிக்கட்ட போட்டிகள் தான் சஞ்சு சாம்சன் கலந்துக்கிட்டாலும் அவரு வந்து மிகச்சிறப்பா விளையாண்டிருக்காரு. பவுலிங்ல பும்ரா வந்து பட்டாசா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 14 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்காரு. இது போலவே வந்து கடந்த 4 போட்டிகளை பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி மேல வந்து எதிரணிகள் வந்து பிரஷர் போட்டாங்க. அவரும் வந்து இந்த இறுதிப் போட்டியில சிறப்பா பங்களிச்சு அவரும் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. அவரும் வந்து ஓவரால் விக்கெட் டேக்கரா வந்து பார்த்தோம்னா 14 விக்கெட் வீழ்த்தியிருக்காரு. குறிப்பா இந்த போட்டியில வந்து அக்சர் பட்டேலுக்கு வந்து இயர்லியரா விக்கெட் ஓவர் கொடுத்து அவரையும் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு. அவரும் வந்து இந்த போட்டியில வந்து 3 விக்கெட் வீழ்த்திருக்காரு. ஒட்டு மொத்தமா இந்த தொடர்ல வந்து ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு போட்டியில வந்து மிகச்சிறப்பாக பங்கேற்று இப்ப வந்து இறுதிப் போட்டியிலையும் சிறப்பா விளையாடி இப்ப வந்து கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. நன்றி பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.